श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंगपरकालमणित्रयाप्तलक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्यभक्तिपरिपूर्णमनर्गशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती श्री उवे कंदाडे श्रीमद् गोपालार्य महादेशिकन अनुग्रहित श्लोकங்கள் ஆச்சாரியன் அனுகிரகம் அனுபவித்து கொண்டு வருகிறோம். சுவாமி தேசிகனுடைய திவ்ய சரித்திரத்தை 717 ஸ்லோகங்களில் அருளி செய்திருக்கிறார். அதில் இன்றைய தினம் 18, 19வது ஸ்லோகங்கள். அந்த 19வது ஸ்லோகம் 17, 18வது ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகனுடைய பிதா அனந்த சூரியை பற்றியும் 18வது ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகனுடைய மாதா தோத்தாரம்பையை பற்றியும் அவர்கள் இருவரும் மனம் புரிந்ததையும் அனுபவித்தார் சுவாமி. அடுத்தது 19வது ஸ்லோகத்தில் அந்த தோத்தாரம்பையின் சகோதரர் அப்புள்ளார் அவருடைய மகிமையை பற்றி 19, 20வது ஸ்லோகத்தில் அவர்கள் இருவரும் மனம் புரிந்து மகிழ்ச்சியாக காஞ்சிபுரத்தில் காலம் கழித்ததை பற்றி தெரிவிக்கப் போகிறார். 19வது ஸ்லோகம். நாமா கர்ணன மாத்திர பிரம்சித துர்வாதி கர்ப்ப சர்வஸ்வஹ சைவாதி ஹம்ச ஜலதாச்சார்யோ யஸ்யா சகோதரோ தீரஹ. நாமாகர்ணன மாத்திர பிரம்சித துர்வாதி கர்ப்ப சர்வஸ்வஹ சைவாதி ஹம்ச ஜலதாச்சார்யோ யஸ்யா சகோதரோ தீரஹ. இதில் வாதிஹம்ச ஜலதாச்சாரியர் என்கிற வாதிஹம்சாம்புவாகர் என்று கூறப்படும் சுவாமி தேசிகனுடைய மாதுலர் தாய் மாமன் அப்புள்ளார் அவரை பற்றிய ஸ்லோகம். அந்த தோத்தாரம்பையின் சகோதரர் வாதிஹம்சாம்புவாகார், வாதிஹம்ச ஜலதாச்சாரியர். இவர் வாதிகள் என்னும் அன்னங்கள் கூட்டத்திற்கு மேகம் போன்றவராம். ஏன்னா அன்னத்திற்கு மேகக்கூட்டத்தை கண்டால் பயப்படும், ஓடிவிடும். அது அதனுடைய நேச்சர். அதாவது விதண்டாவாதம் செய்ய துணிந்தவர்கள் இவருடைய பேரை கேட்ட மாத்திரத்திலேயே விலகி ஓடுவர். அவர்களின் ஆணவம் முற்றிலும் அடங்கிவிடும் என்கிறார் சுவாமி. அதாவது நாமாகர்ணன மாத்திர பிரம்சித துர்வாதி கர்வ சர்வஸ்வ. ஆக்சுவலாக தோத்தாரம்பையோட பிரதர் பேர் ராமானுஜர், ஆத்ரேய ராமானுஜரா. ஆனால் அதை பற்றி அந்த ராமானுஜர்ன்ற பேரை இங்கே சொல்லலை. சுவாமி வாதிஹம்ச அம்புவாக, வாதிஹம்ச ஜலதாச்சாரியர். அது ஸ்பெஷல் அவருக்கு பேர். அதுவும் அங்கே அவருடன் போட்டி போட வருபவர்கள் அன்னப்பட்சிகள் மாதிரியா. அதில் இந்த சுவாமி மேகம் போன்றவர். மழைக்காலத்தில் எப்படி மேகம் வந்தவுடன் அன்னப்பட்சிகள் ஓடிவிடுமா கண் காணாத தூரத்திற்கு, அதே மாதிரி இந்த சுவாமியோட இடி முழக்கம் போன்ற அவருடைய குரலும் அவருடைய அந்த சாஸ்திரம் விஷயங்களும் அதை தெரிவிக்கும் விஷயமும், அதை கேட்டவுடனே எதிரில் வாதம் செய்பவர்கள் ஓடிவிடுவார்கள், பயப்படுவார்கள் அவர் எதிரே வாதம் செய்ய.
அது அவர் பேரை கேட்ட மாத்திரத்திலேயே அப்புறம் 2வது தடவை வரமாட்டான். ஓ, அவர் வராரா, நான் வரமாட்டேன் அப்படின்னு ஓடி விடுவார்களாம். அப்படி அவளுடைய கர்வத்தை, ஆணவத்தை முற்றிலும் அடக்குபவர் என்கிறார் சுவாமி. சுவாமி தேசிகன் அவரை பற்றிய ஸ்ரீ தேசிக சகஸ்ரநாமத்திலும் இதை பற்றி தெரிவிக்கிறார்கள். 9வது திருநாமத்தில், சகஸ்ரநாமத்தில், ஆத்ரேயவாதிகம் சாம்புவாஹாரிய பகினி சுதா. பகினி சுதா, பகினினா சிஸ்டர், சகோதரி. ஆத்ரேயவாதிகம் சாம்புவாஹாரிய பகினி சுதா, ஆத்ரேய குலத்தைச் சேர்ந்த அப்புள்ளாரின் மருமகன், சகோதரியின் புத்திரர் சுவாமி வேதாந்த தேசிகன். சிறந்த விஷ்ணு பக்தரான அத்ரி மகரிஷியின் குலத்தில் அவதரித்த பெருமை அப்புள்ளாருக்கு. அப்புள்ளார் வாதிகம்சாம்புவாகர், வாதிகளாகிய அம்சங்களுக்கு மேகம் போன்றவர் என்ற விருது பெற்றவர். அம்சங்கள் மழை பொழியும் மேகத்தை பார்க்கும்போது ஓடி ஒளிவது போல, அதே மழை நின்றவுடன் பூமியில் அந்த ஜலத்தையே ஆசிரயித்து ஜீவிக்கும். மழை, அந்த மேகம் வரும்போது ஓடிடும், மழை நின்றவுடன் அந்த மேகத்திலிருந்து வந்த அந்த ஜலத்தையே ஆசிரயித்து ஜீவிக்கும் அந்த அன்னங்கள். அதே போல வாதிகள் அப்புள்ளாரின் வாதத்தில் தோற்று அவர் பேரை கேட்ட மாத்திரத்திலேயே ஓடிவிடுவர். பிறகு அவர் கூறிய விஷயங்களையே ஏற்று உஜ்ஜீவிப்பர் என்பது இங்கே தாத்பரியம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான அப்புள்ளாரின் மருமகன் நம் சுவாமி வேதாந்த தேசிகன். இதில் சப்ததி ரத்ன மாலிகாவிலையும் சுவாமி ஸ்ரீ அண்ணன் சுவாமி தெரிவிக்கிறார். 16வது ஸ்லோகத்தில், புத்திரோனந்தார்ய சூரேகே புருஷ சமகுண புண்டரீகாட்சயஷ்டுகு பௌத்திரஸ்தோதாரபிக்யா ஸ்ருதவர ஜனனி கர்ப்பவாராசி சந்திரஹ விஸ்வாமித்ரான் பவாயோ வரத குருபிதா வாதிஹம்சாம்புவாஹாத் ஆச்சார்யாதாப்தசாஸ்திரோ வரத குருமதः சர்வதந்திர ஸ்வதந்திரः. அனந்த சூரியின் புதல்வரும் எம்பெருமானைப் போன்ற குணங்களை உடையவரும் புண்டரீகாட்ச யஜ்வாவின் பௌத்திரரும் தோத்தாரம்பை என்று பெயர் பெற்ற சிறந்த தாயின் திருவயிற்றை, தாயை குடல் விளக்கம் செய்த நம் வேதாந்த தேசிகனையும், கடலிலே தோன்றிய சந்திரன், அந்த திருவயிறாகிய கடலிலே தோன்றிய சந்திரன் போன்றவரும், விஸ்வாமித்ர குலத்தில் தோன்றியவரும், வரதாச்சாரியரின் தந்தையும், நயனாச்சாரியாருடைய தந்தை வேதாந்த தேசிகன், வாதிகம்சாம்புவாகர் என்னும் அப்புள்ளாராகிய நல்ல ஆசிரியரிடம் சாஸ்திரங்களை நன்கு பயின்றவரும், வாத்ஸ்ய வரதாச்சாரியராகிய நடாது நம்மாளால் அபிமானிக்க பெற்றவரும், சர்வதந்திர சுதந்திரமான வேதாந்த தேசிகன் விளங்குகிறார் என்று தெரிவிக்கிறார். அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில், ஆச்சாரிய சப்தசதியில் 20வது ஸ்லோகத்தில், கமலா காந்தமனந்தः கலயன்னானந்த துந்தில ஸ்வாந்தः காஞ்சியாம் சாக்கம் தாரைரதிவாஹயதி ஸ்ம கதிச்சனாஹானி. கமலா காந்தமனந்தः கலயன்னானந்த துந்தில ஸ்வாந்தः காஞ்சியாம் சாக்கம் தாரைரதிவாஹயதி ஸ்ம கதிச்சனாஹானி. அனந்த சூரிகள் தோத்தாரம்பையுடன் சில காலம் காஞ்சியில் தங்கி திருமகள் கேள்வனான கமலாகாந்தனை, எம்பெருமானை மகிழ்ச்சி நிறைந்த மனதுடன் துதித்து வந்தார். இது அர்த்தம் அந்த ஸ்லோகத்துக்கு. பட் இங்கே 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு காஞ்சிபுரத்தில் சந்தோஷமாக இருந்தா அப்படின்ற விஷயத்தை தெரிவிப்பதை ரொம்ப அழகாக அனந்த சூரி கொஞ்ச நாள் காஞ்சிபுரத்தில் துணைவியுடன், தேவிகளுடன் மகிழ்ச்சியாக இருந்தார் அப்படின்னு நம்ம நினைப்போம். அவள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சந்தோஷமாக இருந்தா அப்படின்னு. அப்படி கிடையாது. மகிழ்ச்சியாக ஏன் இருந்தான்னா, கமலாகாந்தனை தியானித்து, ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணனை கமலாகாந்தனை தியானித்து சந்தோஷமாக இருந்தார். அதுதான் சந்தோஷம். ஸோ இந்த இடத்துல ரொம்ப அழகாக தெரிவிப்பது, சுவாமி அனந்த சூரிகள் தோத்தாரம்பையுடன் சில காலம் காஞ்சியில் தங்கி திருமகள் கேள்வனான கமலாகாந்தனை,
எம்பெருமானை ஸ்ரீயப்பதியை மகிழ்ச்சி நிறைந்த மனத்துடன் துதித்து வந்தார். தேவிகளும் அனுரூப தாம்பத்தியத்துடன் அவருக்கு ஏற்ற சகதர்மசாரிணியாக அவருடன் பெருமாளை திருவாராதனத்துக்கு உபகரணங்கள்லாம் பண்ணி கைங்கரியம் பண்ணிட்டு துதித்து வந்தார் இருவரும் என்பது இங்கே தாத்பரியம். அடியேன் தன்யோஸ்மி. ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக.